கேக் வெட்டுவதற்கு பக்கத்தில் எங்கே தேடியும் கத்தி கிடைக்காததுனால கையில் இருந்த அட்டையை வைத்தே திரும்ப கேக் கட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு. சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழா தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் அப்படிங்கிற ஒரு தலைமையில நடைபெறுது. இதுல திருமாவளவன் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை பேசுறாரு. இறுதியாக எல்லோரும் சூழ்ந்து நிற்க கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக கேக் வைக்கப்படுகிறது. அங்க எந்த ஒரு கத்தியுமே அருகில் இல்லாததால திருமாவளவனும் அருகில் இருந்தவரும் இணைந்து கையில் இருந்த அட்டையை வச்சு இந்த கேக்கை வெட்டி இருக்கிறார்கள். இந்த ஒரு கிளிப் ஆஃப் போர்ஷன் மட்டும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. அவர் இன்னும் இன்னும் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எல்லாம் எழுப்பி இருக்க வைத்து சில நிறுவனங்கள் எனக்காக ஜெபம் செய்கிறார் அண்ணன் டாக்டர் இந்த பங்கை இந்த மாற்றை அவருக்கு எதிர்த்து வந்தது அவருக்கு இந்த சகோதரத்துவ மாற்றினை சகோதரத்துவ இந்த குணத்தை அந்த இயல்பை அவருக்கு வழங்கியது கிறிஸ்தவம். அந்த சகோதரத்துவத்திற்காகத்தான் கிறிஸ்தவம் போற்றப்படுகிறது, இஸ்லாம் போற்றப்படுகிறது. பௌத்தமும் அதை போதிக்கிறது. இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்த உள்துறை அமைச்சர் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் என்ன தூக்கி கொண்டாடுகிறீர்கள் என்ற பொருளிலே பேசுகிறார். காங்கிரஸை விமர்சிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, விமர்சிக்கப்படும். காங்கிரஸ் அதற்கு பதில் சொல்கிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அவசியம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மோட்சிக்கு கொண்ட முறையபடி அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே என்று பேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற போது அவர் அறியாமல் அவருக்குள்ளே இருக்கிற இந்த வெறுப்பு உணர்வு என்பது வெளிப்படுகிறது. இதுதான் கூடாது என்கிறது கிறிஸ்தவம், இதுதான் கூடாது என்கிறது இஸ்லாம். இதை ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன். சகோதரத்துவத்தை போக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 3 ஆண்டு காலம் எடுக்கப்பட்ட முயற்சி என்பது இரவு பரவாக கண்டிருக்கிறவர் ஆக்கிய அந்த உழைப்பு என்பது அவரை 65 ஆண்டுகளிலேயே நம்மிடமிருந்து காலம் பிரித்துக் கொண்டது. அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்தார், உறக்கம் இல்லாமல் உழைத்தார். 3 ஆண்டு காலம் அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறார். ஓய்வில்லை, உறக்கமில்லை, உடல் நலிவோடு அந்த பணிகளை செய்து முடித்தார். ஆகவே அவரை நினைவு கூர்ந்து அவர் முன்வைத்த முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று சகோதரத்துவம். அரசமைப்பு சட்டத்தில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லுவது சகோதரத்துவம். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு அதுதான் சகோதரத்துவம். மனிதர்கள் மேற்கொள்வதற்கு சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமான பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், வாழ்க்கை முறையில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கலாச்சாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கல்வியில் அவருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உறவு ஒருவரை ஒருவர் மதிக்கிற அந்த போக்கில் சமத்துவம் இருக்க வேண்டும். அந்த சமத்துவம் இருக்க வேண்டுமானால் அடிப்படையான நிபந்தனை சகோதரத்துவம். சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. சகோதரத்துவம் இருக்கிற குறிப்பிடத்தில் சமத்துவம் இருக்கிறது. சகோதரத்துவம் இருக்கிற இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் வேண்டும் என்ற மண்ணில் என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம்.
அரசமைப்பு சட்டம் என்பது தண்டனை வழங்குகிற சட்டம் அல்ல. அது ஒரு கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு சட்டம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் மிக முக்கியமான கோட்பாடு. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு. இயேசுவாமியாக நாடுகளுக்கு முன்னால் விடுதலை மக்களுக்காக எப்படி வகைகளை தாங்கிக் கொண்டாரோ, சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டாரோ, ரத்தம் சிந்தினாரோ, உயிரை பலி கொடுத்தாரோ, அப்படி தன்னை முழுமையாக இந்த விடுதலை மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் கர்த்தரின் பிள்ளை என்று இன்றைக்கு உலகம் போக்குகிறார். அம்பேத்கர் வழிபடும் தலைவர் அல்ல, ஆனால் வழிகாட்டக்கூடிய தலைவர். வழிகாட்டக்கூடிய தலைவர். அவருடைய அரசியல் அனைவருக்குமானது, அவருடைய கோட்பாடு அனைவருக்குமானது, அவருடைய கோட்பாடு சர்வதேச கோட்பாடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருத்தம் என்பது அரசியல் சார்ந்ததுதான் என்றாலும் அதுதான் நாம் பேசும் சகோதரத்துவ அரசியல். இந்த விழா கட்சி சார்ந்தது என்றாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இணைய முடியும். அப்படி இணைந்திருக்கிறோம். அந்த வகைதான் இன்றைக்கு நாங்கள் போன்றவர்கள் நான் இதுவரை எந்த அரசியல் கட்சி நிகழ்வும் பற்றிய கருத்தை இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் திருநாளருக்கு எவர் செய்வதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்ற சொன்னது அவர் இங்கு அழைத்து வந்தது, அவரை இந்த நேரங்களை நாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது அவர் உள்வாங்கி இருக்கிற சகோதரத்துவம் என்ற உயர்ந்த தத்துவம் தான். ஆகவே சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம். அதுவே கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய மனவார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்வது நன்றி.